ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் மிதுன மனையில் அமர்ந்திருக்கார். கடகத்தில் குரு பகவானும் புதனும் இணைவு பெற்று அங்கே குரு பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் சிம்மத்தில் வீற்றிருக்க அங்கு கேதுவோடு இணைகிறது. சுக்கிர பகவான் நீச்சமாக கன்னிமனையில் அமர்ந்திருக்க, ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்க, மீன மனையில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆவணி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயத்தில் உங்களுக்கு நன்மை கொடுக்க போகிறது, எந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி ரிஷப லக்னம், இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரி பலன்? உங்கள் ராசி அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானத்தில் திரிகோணத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அங்கே நீச்சமாக இருக்கார். ஆனால் இந்த ஆவணி மாதம் சரியாக 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் இங்கே ஆட்சி பலம் அடைகிறார். அப்போது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி 15 தேதிக்கு அப்புறம் வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம், ஸ்ட்ராங்காக போகிறீர்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? இந்த மாதம் நினைத்ததை சாதிக்க போகிறீங்க, நினைத்ததை செயல்படுத்தக்கூடிய தன்மை. கொஞ்சம் டல்லாக இருக்குது, கொஞ்சம் மந்தமாக இருக்குது, நான் நினச்சது நடக்கலை அப்படின்னு சின்ன சின்ன ஒரு வருத்தத்தில் இருக்கின்றவர்கள், ஒரு தடையாக இருக்குது அல்லது ஒரு மந்தமாக இருக்குது அப்படி நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபத்துக்கு இந்த ஆவணி மாதம் 15க்கு அப்புறம் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக போகிறீங்க, ஸ்ட்ராங்காக போகிறீங்க. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். அதாவது என்னென்னா, முயற்சியால் பலப்பட போகிறீர்கள்னு அர்த்தம். முயற்சி ஸ்ட்ராங்காக இருக்க போகுதுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல செவ்வாய் வேறு உட்கார்ந்துருக்காரா, கோபமும் சேர்த்து வரும். அந்த நிதானம் பொறுமைங்கிறது ரிஷபத்துக்கு முக்கியங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா செவ்வாய் ஒரு கோபக்கார கிரகம் 2ஆம் இடத்துல இருக்குது, வாக்கு ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ சரியான வாக்கு முக்கியம். எதை பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு அமைதியாக இருந்துட்டால் போதும். அதே சமயத்தில் செவ்வாய் 12ஆம் அதிபதி, பணம் விரயமாகும். அப்போ தேவையில்லாத செலவுக்கு போகக்கூடாது. அதே 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃப்யூச்சருக்காக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவீங்க. அப்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது, முதலீடுகள் பண்ணுவது ரிஷபத்துக்கு நல்லது இந்த மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 3ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாக உட்கார்ந்துருக்கார், லாபாதிபதி உச்சமாக இருக்கு. அப்போ உங்கள் கணக்கு பூரா லாபம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்கும். பிரயாணத்தின் மீது ஆர்வம் இருக்கும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு தேடி வரும். 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்கள் பணம் சகோதர உறவுகளுக்கு செல்லக்கூடிய தன்மை, சுப காரியங்களுக்கு செல்லக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. பேச்சால் பிழைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும், அதாவது ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும், ஒரு பூஸ்ட் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் அப்படிங்கிறது இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் மூலமாக சில நல்லவைகள், அனுகூல மேன்மைகள் தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ரிஷபத்துக்கு இந்த ஆவணி மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த கமிஷன், தரகு, ஸோ இந்த மாதிரி இருக்கான் பாருங்க. அதாவது தன்னுடைய புத்தி அறிவை வைத்து செயல்படக்கூடிய துறைகள், தொழில்கள் சிறப்பு. குரு புதன் இணைகிறது. அப்போது வாக்கால் பிழைக்கக்கூடிய ஞானம், அதாவது என்ன சொல்கிறது, எந்த ஃபீல்டுனாலும் அந்த ஃபீல்டை பற்றி உங்களுக்கு ஒரு ஞானம்ங்கிறது இருக்கும். கமிஷன் பேஸ்டு, ஷேர் மூலமாக ஏதாவது ஒன்று கிடைக்கணும், ஏன் அதில் போகக்கூடாது, ஷேருக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் தோணும். வித்தியாசமாக
தோணக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டு. 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் அடையுது. சுகஸ்தானாதிபதி வலுப்பெறுகிறது. அங்கே கேது இருந்தார் பாருங்க, சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது. தாயாருக்கு பிரச்சனை, தாயாருக்கு உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவு இருந்தது. அது எல்லாமே இப்போ சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டாக்கும். அப்போ ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணுங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா 4ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் அல்லவா, ஒரு வருடத்துக்கு அப்புறம் இப்போ தான் சூரியன் அங்கே 4ஆம் இடத்துல ஸ்ட்ராங்காக உட்கார போகிறார். அப்போது வீடு வாங்கக்கூடிய எண்ணங்களை கொடுக்கும். அந்த வீடு கட்டி விட்டு அதில் ஒரு வாடகை வருமானம், ஒரு நிரந்தர வருமானம் வரணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். தகப்பன் சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம் இருந்தால் அதை சரி செய்யணும், அது சரிப்படுத்தப்படக்கூடிய அமைப்புகளும் உண்டாக்கும். அதாவது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அதை கரெக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்கள் எண்ணத்தில் தோன்றும். குழந்தைகள் நலன், அதாவது உங்களுடைய எண்ணமே பூரா குழந்தைகளை செட்டில் ஆக்குறது. குழந்தை படிப்பு, குழந்தை காலேஜ், இந்த காலேஜ் அந்த காலேஜ், எங்கே போய் அந்த குழந்தைகள் நலனில் தான் உங்களுடைய எண்ணங்களே அதிகமாக இருக்கும் இந்த மாதம் ரிஷபத்துக்கு. அதாவது ஒரு காலேஜில் போய் இந்த காலேஜ், இந்த கோர்ஸு, இதை படிக்கணும், அவங்கள செட்டில் பண்ணணும், இந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் போய் 5ஆம் இடத்துல இருக்கிறீங்க, குழந்தை ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிஷபத்துக்கு அமையும். அதே ஆவணி 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்தில் அமர்கிறது. அப்போது வேலை இல்லாதவர்கள், வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமாக வேலை உண்டு. அப்போ வேலை உண்டு, வேலை பற்றிய மாற்றங்கள் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் எல்லாம் கலைந்தெறிவதற்கும், அல்லது உங்களை யாரெல்லாம் வருத்தி கொண்டு, அதாவது உங்களை தொந்தரவு பண்ணி கொண்டிருந்தவர்கள்லாம் அவங்க அந்த விட்டு விலகிறது, அல்லது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு மாறுவதற்கும் உண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம். அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல போய் நீங்கள் உட்காரும்போது 6ஆம் இடத்துல அங்கே ஹெல்த்தும் இருக்குது. அப்போது ஹெல்த்தை கேர் எடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது வரைக்கும் தூக்கம் கெட்டு கடினமான உழைப்பை போட்டு எப்படி இருந்தாலும் இப்போ தன்னுடைய ஹெல்த்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் தோன்றும். அது தோன்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். சுப செலவுகள், திருமண வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கூடி வரக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான், அவர் குடும்பஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சமாக இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார், அதாவது 7ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த 7ஆம் இடம் என்பது திருமணம். அப்போ அந்த 7ஆம் இடத்தில் குறிய அந்த திருமண வாய்ப்புகள், அதாவது எதெல்லாம் தடை இருந்தது பாருங்கள், அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் இப்போது. அப்போ திருமண வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும், அல்லது ஒருத்தருக்கு ஃபிக்ஸ் ஆகும், உங்களுக்கு நடக்கலாம், அல்லது உங்கள் ரத்தபந்த உறவுக்கு நடக்கலாம். அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான சுப விஷயங்களுக்கு நீங்கள் பணத்தை செலவு செய்வீர்கள். சார் 8ஆம் அதிபதி தான் குரு ஆகாதவன், ரிஷபத்துக்கு குரு ஆகாதவர் உச்சமாக உட்கார்ந்துருக்கார். 8க்குரியவன் தனக்கு 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். வலிக்கே வலி கொடுக்கக்கூடியவன், அப்புறம் எப்படி உங்களுக்கு தொந்தரவு பண்ண முடியும்? அப்போ எந்த வழிகளை கொடுத்து கொண்டிருந்ததோ, ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தது, சரி அதை முடிச்சிடலாம், அது வேண்டாம் நமக்கு, அது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷமாக பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இப்போது உங்கள் மனசில் தோணும், இது வேண்டாம், நம்ம அதை பிரித்து விட்டுடலாம், நமக்கு வேண்டியது ஓகே. அப்போது அந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட வலியை கொடுத்து கொண்டிருந்ததுக்கெல்லாம் இப்போ வலி நிவாரணம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது இந்த ரிஷபத்துக்கு நல்லது. பாக்கியம், அந்த பாக்கியஸ்தானத்தின் அதிபதி யாருன்னா சனி பகவான். அவர் 11ல் போய் உட்கார்ந்துருக்கார். சார் சனி பகவான் 11ல் போய் உட்கார்ந்துருக்கார், இப்போ வக்ரம் வேறு ஆகியிருக்கார், ஏதாவது தொந்தரவு இருக்குமா சார்? இது வரைக்கும் ஸ்லோவாக இருந்த பாக்கியமே கிடைக்கல, அதாவது ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி இது கிடைக்க வேண்டிய பாக்கியம் இன்னும் கிடைக்கலன்னா இப்போ ஸ்பீடாக,
அதாவது கிடைத்துவிடும். ஒரு ப்ரமோஷன் கிடைக்காமல் இழுத்தடித்து கொண்டிருந்தது, யாரோ ஒரு தடை செஞ்சுட்டு, இப்போ அதெல்லாம் தடையெல்லாம் இல்லை. இப்போ உங்களுக்கு கிடைச்சிக்கக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களையும் உண்டாக்கும். இடமாற்றம், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கொடுப்பதற்குண்டான ஒரு மாதமாக இந்த ரிஷபத்துக்கு அமையிருக்கிறது. ஜாப் சேஞ்ச் கண்டிப்பாக உண்டு. ஒரு மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, தாராளமாக மாறிக்கொள்ளலாம். ஒரு சிலர் புதிய தொழில் உள்ளே போகிறதுக்கு, அதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் கண்டிப்பாக உண்டு. அல்லது ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தால் கூட சைடில் எதையாவது ஒன்று செய்யணுங்கிற எண்ணம், ஒரு தொழில், இரண்டாம் தொழில், மூன்றாம் தொழில், இப்படி அது பெருப்பதற்குண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், அதாவது உங்கள் பாக்யாதிபதி, இந்த ரிஷபத்துக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா சனி பகவான். அந்த சனி பகவானுடைய ஜெயந்தி இந்த மாதம் வர இருக்கிறது. எப்போன்னா சார், ஆவணி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 5/9/2026 அன்று சனிக்கிழமை வருது. அது சனி பகவானுடைய ஜெயந்தி, பிறந்த நாள். ஸோ அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. எதுக்கெல்லாம் நல்லதுன்னா, உங்கள் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், உங்கள் பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தாலும் சரி, ஹெல்த் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி எந்த தொந்தரவு, ஒரு பாக்கியம் கிடைக்கல நினைக்கின்றவர்கள் அன்றைய தினம் போய் வழிபடும்போது நிச்சயமாக ஒரு நல்ல வழி பிறக்குங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா, அது சரியாக ஆவணி மாதம் 26ஆம் தேதி 12/9/2026 செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வருது, சனிக்கிழமை நாள். அதாவது செவ்வாய்ங்கிறது இந்த ரிஷபத்துக்கு யார் அப்படின்னா 7ஆம் அதிபதி. யாருக்கெல்லாம் திருமண தடை, கூட்டாளி தடை, சகோதர உறவுகளில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது, எனக்கு அதிகாரம் கிடைக்கல, ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்கள், அல்லது செவ்வாய் புத்தி இப்போ நடந்துட்டுருக்கு, ஸோ இவங்கெல்லாம் அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை சென்று வழிபடுவது உத்தமம். அல்லது முருகப்பெருமானை சென்று வழிபடுவதும் ஒரு நல்ல பலனை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன அமைப்பில் இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் அமர்ந்திருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலா வேலையா, சொந்த தொழில்னா அதுக்குண்டான அமைப்பு இருக்கிறதா, அல்லது எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், வேலைன்னா கவர்மெண்ட் ஜாபா இல்லை ப்ரைவேட் ஜாபா, அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கான கொடுப்பினை இருக்கா, அல்லது எப்போ நமக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ இடமாற்றம் கிடைக்கும், எப்போ திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் அமையும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.